என்னடா இப்ப கூட தும்புற? அது ஒண்ணுலடா, நேத்து போன படத்தை நினைச்சேன், அதான் இப்பவும் தும்மல் வந்துருச்சு. ஓ, மசாலா படம்ல, அதான். போன கடிஜோக் வீடியோவில் ஒரு தமிழ் குறுக்கெழுத்து விளையாட்டு ஒன்று போட்டிருந்தேன்ல. ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துட்டு அதில் விடைகள் கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான விடைகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏமாற்றம், கடி, கலை, வந்தே மாதரம், பாரதி, வதந்தி, கனி, அவசர முடிவு, முடிவு, சவுக்கடி, நெருக்கடி, அம்பு, களிமண், மண். இப்படி விடைகள் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அடுத்த கடிஜோக்குள்ளே போகலாம். ரெண்டாவது கடிஜோக்கு. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான் சண்டை? அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். சரி, அப்ப ஆளுக்கு 500 பிரிச்சு கொடுக்க வேண்டியதானே? நம்ம கடிஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். மூணாவது கடிஜோக்கு. அப்பா அனகொண்டாவுக்கும் அலுமினிய குண்டாவுக்கும் என்ன வித்தியாசம்? இது மாதிரி அடக்கு மடக்கா கொஸ்டின் எல்லாம் என்கிட்ட கேட்காதுன்னா அவங்க அம்மாட்ட போய் கேளு, கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. அப்படியே ஓடிடுடா, உங்க அப்பாவையும் சாத்துவோம் உன்னையும் சாத்துவோம், ஓடிடு. திட்டிராதீங்கப்பா, நானே சொல்லிடுறேன். தண்ணிக்குள்ள இருந்தா அது அனகொண்டா, உள்ள தண்ணி இருந்தா அது அலுமினிய குண்டா. போன கடிஜோக் வீடியோவில் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். கருப்பு சட்டைக்காரன் சட்டையே கழட்டினால் வெள்ளைக்காரன் அவன் யாருன்னு. அதுக்கான விடை என்னன்னா உளுந்து. நாலாவது கடிஜோக்கு. கசாமா, எந்த பண்டிகைக்கு தைலம் தேவை? தெரியாதேடா ஷின்சான். தீபாவளி அன்னைக்கு. ஷின்சான் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டும், டோரிமான் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும் கமெண்டில் போட்டு விடுங்க. அஞ்சாவது கடிஜோக்கு. உன்னோட ரிப்போர்ட் கார்டை கொண்டா. என்னடா மார்க் வாங்கி வச்சிருக்க? என்ன மார்க்கு? இங்கிலீஷ்ல 2 மார்க் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். போன தடவை 98 மார்க் வாங்கியிருக்கே, இப்போ என்னடா ஆச்சு? அப்பா, நீங்க தானப்பா போன முறையில எக்ஸாம் பேப்பர் கொண்டு வந்தப்ப ஒரு 2 மார்க் எடுத்துருக்கலாம்லன்னு கவலைப்பட்டீங்க. ஒரு புதிர் பாடல். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்துட்டு இது என்ன சாங்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சாங் தான், சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஆறாவது கடிஜோக்கு. என்ன காவாகுச்சு, ஏன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அடிக்கடி கடன் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க? அப்படி உங்களுக்கு என்னதான் பண கஷ்டம்? என்ன ஹரி இப்படி சொல்லிட்டீங்க? பணத்தோட அருமை அடுத்தவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும்னு நீங்க அடிக்கடி சொல்றீங்கல்ல, அதான் கேட்டேன். ஒரு விடுகதை கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விடுகதை கேட்குறேன். இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும், அவன் யார்? ஏழாவது கடிஜோக்கு. கசாமா, நான் போய் ஏடிஎம்ல பணம் எடுத்தா மட்டும் பணம் வரவே மாட்டேங்குதுடா, என்ன செய்யலாம்? ஏன்டா மசாவ், அப்படி ஆகவே ஆகாது. உன்னோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லு. கசாமா, எனக்கு தான் அக்கௌண்டே இல்லையே. இன்றைக்கி ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துக்கோங்க. அதில் நிறையா தமிழ் வார்த்தைகள் இருக்குது. குறைந்தது ஒரு 5, அதிகபட்சம் ஒரு 10 தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். எட்டாவது கடிஜோக்கு. ஒலிம்பிக்ல தங்கம் வாங்குவோம்னு நம்ம நாட்டு விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க பாத்தியா? ஆமாடா, ஒலிம்பிக் நடக்கிற இடத்துல தங்கம் சீப்பா கிடைக்குமோ? ஒரு விடுகதை கேட்குறேன், அதுக்கான ஆன்சரையும் இந்த வீடியோலேயே சொல்லிவிடுவேன். கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விடுகதை கேட்குறேன். பிடுங்கினால் நட முடியாது, அது என்ன? 1, 2, 3. அதுக்கான ஆன்சர் முடி.
9வது கடிச்சோக்கு. என்ன ஹாரி, சினிமாவுக்கு போனால் தலைவலி வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு மட்டும் ஏன் கால் வலி வருதுன்னு சொல்கிறீங்க? புரியலையே. படத்துக்கு படம் 8 பாட்டு வைக்கிறாங்க. அத்தனை பாட்டுக்கும் எழுந்து எழுந்து ஸ்டாலுக்கு போயிட்டு வந்தா கால் வலிக்காத பின்ன. லாஸ்ட் 10வது கடிச்சோக்கு. என்ன மிஸ் என்ன தேடிட்டு இருக்கீங்க? இங்க நீங்க ஏதோ தேடுற மாதிரி தெரியலையே, ஒழிஞ்சிட்டு இருக்கீங்களோ? இல்லை பசங்களா, என்னோட கண்ணாடியை காணும். மிஸ் இதுவா? ஆமாடா ஷின்சான், தேங்க்யூ ஸோ மச். நீங்க வெரி டூ மச் மிஸ். இந்த கடி ஜோக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடி ஜோக்ஸ் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கடி ஜோக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.